தலைமைச் செயலகம் வந்து மத்திய குழுவினரை சந்திக்க தங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 22 திமுக எம்எல்ஏக்கள் மத்திய குழுவினரை சந்திக்க தலைமைச் செயலகம் வந்திருந்தனர். ஆனால் முன் அனுமதி பெறாமல் மத்திய குழுவை சந்திக்க முடியாது என்று கூறி அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் அங்கு சில நிமிடங்கள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக உறுப்பினர் மா. சுப்பிரமணியன் மத்திய குழுவை வேறொரு இடத்தில் சந்தித்து தங்களின் கோரிக்கை மனுக்களை அளித்ததாக குறிப்பிட்டார். பாதிப்புகளை விளக்கலாம் என்கின்ற வகையில் திமுக கழகத்தின் 13 சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகை தந்தோம். முதல்வர் அறைக்குள் சென்ற அந்த குழுவினரை அங்கே எங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அலுவலருடனான சந்திப்பு என்பது அடுத்த ஷெட்யூல் என்கின்ற வகையில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அவர்களை இப்போது நாங்கள் நேரடியாக சந்தித்து கோரிக்கை மனுக்கள் தந்திருக்கிறோம். சென்னையை பொறுத்தவரை 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் அடியோடு சாய்ந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான தெரு மின்விளக்கு கம்பங்களும் உயர் அழுத்த மின்விளக்கு கம்பங்களும் அடியோடு சாய்ந்து பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. நூற்றுக்கணக்கான மின்மாற்றிகள் பழுதடைந்திருக்கிறது, உடைந்து நொறுங்கி இருக்கிறது.